அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ் இன் ராமேஸ்வரம் கேன் வெர்டிகலி லிஃப்ட் அப் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ மீட்டர்ஸ்க்கு வெர்டிகலா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த ரயில்வே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆப்வியஸ்லி இனாகிரேட் பண்ணியிருக்கார். ஏப்ரல் 6th வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கார். ஸோ இந்த டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.08 கிலோமீட்டர். சரியா? ஸோ இதுல நமக்கு இந்த வெர்டிகல் லிஃப்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு. சரியா? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட விட்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 72.5 மீட்டர்ஸ் வந்து இருக்கு. இதுல இந்த வெர்டிகல் லிஃப்டிங் எவ்வளோ தூரத்துக்கு வெர்டிகலா லிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 மீட்டர்ஸ்க்கு வெர்டிகலா லிஃப்ட் ஆகும். அண்ட் தென் எவ்வளோ நேரத்துல வெர்டிகல் லிஃப்டிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல வந்து இந்த வெர்டிகல் லிஃப்டிங் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு 17 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாட் வாஸ் த தீம் ஆஃப் 6th பிம்ஸ்டெக் சம்மிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது 1997ல வந்திருக்கும். 7 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்கால வந்து நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மெம்பர் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மேல நேபாள், பூட்டான், இந்தியாவுக்கு ரைட்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு ரைட்ல மியான்மருக்கு ரைட்ல தாய்லாந்து, அடுத்தது ஸ்ரீலங்கா. இவங்க தான் மெம்பர் கண்ட்ரிஸ், 7 கண்ட்ரிஸ். சரியா? ஸோ 6th பிம்ஸ்டெக் சம்மிட் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு பேங்காக்ல நடந்திருக்கும். பேங்காக் எங்க இருக்கு அப்படின்னா, தாய்லாந்துல வந்து இருக்கு. சரியா? ஸோ இந்த 6th சம்மிட்டோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிம்ஸ்டெக் ப்ராஸ்பரஸ், ரெசிலியன்ட் அண்ட் ஓப்பன் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் சப்போர்ட். ஸோ டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க. இட் வாஸ் ரிலீஸ்டு பை யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். யுனைடெட் நேஷன்ஸோட கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ரிப்போர்ட். சரியா? சைனா லீட்ஸ் த வேர்ல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கண்ட்ரி யாருன்னா சைனா. கிட்டத்தட்ட 66,000 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இது இந்தியாவை பார்த்தோம்னா நம்ம 11,000 crore ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவோட ரேங்க் வந்து 10th பிளேஸ்ல இருக்கும். சரியா? ஸோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்ட் ஹெல்த் டே 2025? ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கிறது ஏப்ரல் 7th நம்ம அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? லாஸ்டா who has been appointed as the நியூ பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில். ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட நியூ பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மோசின் நக்வி. சரிங்களா? இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவரா இருக்காரு. யாரை சக்சீட் பண்றாருன்னா ஷமி சில்வா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இவரை சக்சீட் பண்ணி இப்ப மோஷின் நக்வி வர போறாரு. இதுவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் யாருன்னா ஜெய்ஷா. சரிங்களா? ஐசிசியோட ஹெட் யாருன்னா ஜெய்ஷா. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.